2023 இந்தியாவிலேயே மறக்க முடியாத நாள். ஒடிசால ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 300க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. இதுவே இன்னைக்கு மக்கள் மத்தியில பயங்கர அளவுல பேசப்படுது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்தியால எப்படியெல்லாம் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்தியாலேயே ரயில்வே ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தாங்க. இதே மாதிரி இப்ப நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இரண்டாவது ரயில் மோத வரும் பொழுது அந்த டிரைவர் ட்ரெயினை நிப்பாட்டி இருக்கலாமே அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி. இதெல்லாம் விட இத்தனை மக்கள் இறந்திருக்கும் பொழுது இந்த நிலையில 2 ட்ரெயின் டிரைவர் மட்டும் எப்படி காயத்தோட தப்பிச்சாங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி. இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். 1853 தான் இந்தியாவிலேயே முதல்ல இந்தியன் ரயில்வே அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பிச்சதுல இருந்து எந்த ஒரு விபத்தும் ஏற்படல. ஆனா 1956ல நம்ம தமிழ்நாட்டுல அரியலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி போயிட்டு இருந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாத்தீங்கன்னா பாலத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வெள்ளம் வந்து பாலம் முடிஞ்சு 4-5 பெட்டிகள் பாத்தீங்கன்னா ஆத்துல அடிச்சிட்டு போயிருக்கு. இதுல 250 மக்கள் பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே நடந்த இந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட். இதே மாதிரி பீகார் மாநிலத்துல பாத்தீங்கன்னா 1981 அப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போயிட்டு இருக்கும் பொழுது அப்படியே நதியில கவுந்ததுனால 800 மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இதுவரையும் நடந்த மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்தா பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விபத்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பாம்பன் ரயில் விபத்து. 1964ல கடல் நடுவுல உள்ள பாலம் வழியா தனுஷ்கோடியை நோக்கி இரவு நேரத்துல போயிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில ஏற்பட்ட கொடூர புயலான ராமேஸ்வர புயல் பாத்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் வேகத்துல வீசின அந்த புயல் ரயில் பெட்டிகளை கடல்ல கவுத்து விட்டு 150 மக்களை அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே பலியாக்கி இருக்கு. இதே மாதிரி கான்பூர், பஞ்சாப், யூபி அப்படின்னு எல்லா மாநிலங்களையும் விபத்து ஏற்பட்டு இதுவரையும் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ரயில் விபத்துனால மட்டுமே 2500க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த எல்லா விபத்துமே ஒரே நாள்ல ஒரே விபத்தா நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்துறீங்களா? அது உண்மையில நடந்திருக்குங்க. இலங்கையில கொழும்புல பாத்தீங்கன்னா காலை நேரத்துல போயிட்டு இருந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி அதுல உள்ள ஒரு ஆள் கூட தப்பிக்க முடியாம அதுல பிரயாணித்த 2000 மக்களும் இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இது என்ன பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு தானே கேக்குறீங்க. 2004ல நடந்த சுனாமி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சுனாமி வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இலங்கை கடலோரமா போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் சுனாமி அலையில சிக்கி உருக்குலைஞ்சு போயிருச்சுங்க. இந்த ஒரு விஷயம் தான் உலகத்திலே நடந்த மிகப்பெரிய கொடூர ரயில் சம்பவமா பார்க்கப்படுது. மற்ற பயணங்களை ஒப்பிடும் பொழுது பாதுகாப்பான பயணமா பார்க்கப்படுற ரயில் பயணத்துல இந்த அளவுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுவும் 10 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா ஏதாவது ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டிருதுங்க. இதுவரையும் நடந்தது எல்லாமே கடல்ல முழுகினது, புயல் அடிச்சது, நதியில கவுந்தது, தடம் புரண்டது, இந்த மாதிரியான விபத்து தான். ஆனா இப்போ ஒடிசால நடந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே நடந்தது இல்லைங்க. ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா தடம் புரண்டு மற்ற தண்டவாளங்கள் மேல அதோட பெட்டிகள் எல்லாம் கிடக்குது. இது சகஜம் தான். இது மூலமா பெரிய அளவுல எதுவும் உயிரிழப்பு ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது. விபத்தான அந்த ட்ரெயின் மேலேயே இன்னொரு ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது அப்படிங்கிறது நம்ப முடியாத காரியங்க. குறிப்பா 2வது ட்ரெயின் மோதும் பொழுது தான் அதிக அளவுல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு ரயில் தடம் புரண்டு பெட்டிகள் கவிழ்ந்து கிடக்குது. அதுக்குள்ள இருக்கிற மக்கள் சின்ன காயங்களோட அப்பாடா தப்பிச்சோம்டா அப்படின்னு பெட்டியை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது இன்னொரு ட்ரெயின் படுவேகமா அவங்க வெளியே வரதுக்கு முன்னாடியே அவங்க கண் முன்னாடியே அந்த பெட்டி மேல மோதினா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதாங்க இங்கேயும் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட்னால மக்கள் மத்தியில கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயின் தடம் புரண்டு கிடக்குது சரி, அது மேல இன்னொரு ட்ரெயின் மோத வரும் பொழுது அது டிரைவர் அந்த ட்ரெயின் நிப்பாட்டி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி ட்ரெயினோட சிஸ்டத்தை நாம புரிஞ்சுக்கணுங்க. ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பிரேக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த ட்ரெயின் எவ்வளவு வேகத்துல வரும்போது நம்ம அழுத்தினா கூட 600 மீட்டருக்குள்ள கண்டிப்பா அந்த ட்ரெயின் நின்றும். ஆனா இந்த ட்ரெயின் டிரைவருக்கு பாத்தீங்கன்னா 200 மீட்டர் தூரத்துக்கு வந்த உடனே தான் மற்றொரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா தடம் புரண்டதே தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இவர் எமர்ஜென்சி பிரேக் அழுத்தியும் கூட ட்ரெயின் பாத்தீங்கன்னா தண்டவாளத்திலே தச்சிக்கிட்டே போய் அந்த ஒரு ட்ரெயினோட பெட்டி மேல வேகமா மோதி இருக்குங்க. இன்னொரு கேள்வி, இவ்வளவு சேதாரம், இவ்வளவு உயிரிழப்பு, இதுக்கு மத்தியில எப்படி 2 ட்ரெயின் டிரைவர் மட்டும் காயத்தோட உயிர் தப்பிச்சாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி. இதுக்கு காரணம் ரயில் இன்ஜின் ரயில் பெட்டிகள் மாதிரி கிடையாதுங்க. ரயில் இன்ஜின் பாத்தீங்கன்னா எவ்வளவு யானைகள் மேலையும் லாரி, பஸ் மேலாம் மோதி இருக்கு. அந்த வாகனம் தான் சுக்குநூறாகுமே தவிர ட்ரெயின் இன்ஜின்ல ஒரு சின்ன துரு கூட நகராதுங்க. ஒரு ரயில் பெட்டி பாத்தீங்கன்னா 6000 கிலோ இருக்கும். ஆனா ஒரு இன்ஜினோட எடை பாத்தீங்கன்னா 1,30,000 கிலோ. ரயில் பெட்டியை விட 10 மடங்கு உறுதியானது தான் ட்ரெயின் இன்ஜின். இந்த ஒரு காரணத்தினால தான் 2 ட்ரெயின் டிரைவருமே பாத்தீங்கன்னா உயிரோட தப்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. கார், பஸ் எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆன உடனே முதல்ல பலியாகிறது டிரைவரா தான் இருப்பாங்க. ஆனா ட்ரெயின்ல மட்டும் வந்த ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா டிரைவர் தான் ரயிலுடைய முன்பகுதியில் இருக்கிறவங்க. டெய்லியும் டிராவல் பண்றாங்க. அதுதான் அவங்களுடைய தொழிலும் கூட. ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா தினமும் வாகனங்கள் மேலையும் மனிதன், மிருகம், மரங்கள் மேலையும் அப்படின்னு சர்வசாதாரணமா முட்டி தள்ளிட்டு போகக்கூடியது. இந்த நேரத்துல இன்ஜின் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா மொத்த அடியும் டிரைவர் மேல தாங்க விழுகும். அதுக்காக அதே மாதிரி எல்லா பெட்டியும் 1.5 லட்சம் கிலோ ஸ்ட்ராங்கா தயாரிச்சோம் அப்படின்னா மொத்த பெட்டியும் இருக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட இன்ஜின் இல்லைங்க. இதாங்க ரயிலோட கான்செப்ட். இதனால தான் ட்ரெயின் இன்ஜின் பாத்தீங்கன்னா பெட்டிகளை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எப்படியோ எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இவன் யாருக்கு எது வச்சிருக்கானோ அதே மாதிரி தாங்க நடக்குது. நம்மளால அதை மாத்தவும் முடியாது, அவன் கொடுக்கறத தடுக்கவும் முடியாது. இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்காம இருக்கத்தான் நம்மளால கொஞ்சம் ஏதோ முயற்சி செய்ய முடியும். இந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you, bye bye.